கேட்டு நடக்குது இப்போ. பயம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு கூட ஒரு பயம் தான். ஸ்டேஜ் பியரே இருக்கும். சாதாரணமாக 4 பேர் நின்றாங்கன்னா மேலே போய் நின்று பேசுறதுக்கே வந்து பயம். 4 பேர் மத்தியில் போய் பேசுறதுக்கு பயம். இல்லை ஒருத்தர் கூட பேசும்போதே சில விஷயங்களை பேசுறதுக்கு பயம். எல்லா மனுஷனும் பயப்படுறான், இல்லை எல்லா ஜீவர்களும் பயப்படுறாங்க, எல்லா உயிருமே பயப்படுது. உயிர் அப்படின்னாவே ஒரு பயம் ஒன்று இருக்குது. உயிரச்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உயிர் இருந்தாவே பயம் இருக்கும், பயம் இருக்குதுனாவே உயிர் இருக்கும். கல்லுக்கு பயம் இருக்கிறது இல்லை, அதுக்கு எந்த அவசியமே இல்லை. ஆனால் ஒரு செல் உயிர் கூட ஒரு பயம் இருக்குது. நெருப்பு அப்படின்னா அந்த இடத்துல விலகிடும், அந்த இடத்துக்கு போகாது. இப்போ பயன்ற ஒன்று விசேஷம் இல்லையா அப்படின்னு பார்த்தா அது கொடுக்கப்பட்டிருக்கு. பயம் நமக்கு இயல்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே நாமளே செஞ்சுக்கிற பயம் வர நிறைய இருக்குது. பயம் இப்போ 2 விதமாக ஆக்கிச்சு. ஒன்று இயல்பாக இருக்கிறது, இன்னொன்று கற்றுக்கிறது. பயமுறுத்துறது, ஒருத்தனை பயமுறுத்துறது, ஒருத்தனை துன்புறுத்துறது, ஒருத்தனை வந்து வழிநடத்துறது, இப்படி ஒழுக்க சொல்கிறது, இதுங்கெல்லாம் கூட ஒரு விதமான பயம்தான். மதம் பயமுறுத்துது, ஜாதி, மொழி, இனம், நாடு, குரு சிஷ்யன், இவங்கெல்லாம். குரு பார்த்தீங்கன்னா சீடர்களை யார் வச்சுக்கிறாருன்னா பயமுறுத்தி வச்சுருப்பாரு. அதனால தான் அவர் குரு. பயப்படணும். 14 பேர் பயந்தா சீடர்கள். பயம் இல்லாமல் சீடன் அது யாருக்கிட்ட பயம் இல்லாமல் இருக்கணும்னா அவன் குரு. குரு எல்லாத்தையும் பயப்படாமல் இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கும் போது என்ன எல்லாருக்குமே வந்து பயம் வந்து இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அந்த மாதிரி நம்ம பேசலாம். அந்த ஆழமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பயத்தை பற்றி பேசலாமா? அப்படி இருக்குது. பயம் மேம்போக்கா எப்படி இருக்குது? பயம் நம்ம மனுஷங்கள்ல மட்டும் எப்படி இருக்குது? விலங்குகள்லாம் இருக்கட்டும், ஜீவராசிகளாக இருக்கட்டும், சரி உயிருக்கு தான் பயம் இருக்குதுன்னு நான் பயப்படலாமா வேணாவா? பயம் எனக்கு என்னென்ன காரணங்கள்லாம் எனக்கு பயம் இருக்கு. கருவிலிருந்து வெளியே வரும்போது இந்த அதிர்வுகள் மனுஷனுக்கு இன்னும் இருக்குது. சில நேரத்தில் தேம்பி எழும்போது, விற்கும்போது உடம்புலாம் நடுங்கும். அந்த பயம், அந்த பர்த் கேனலில் கிராஸ் பண்ணி வெளியே வந்தோம்ல, அந்த பயம் மனுஷனுக்கு கொடுப்போம். எப்போ சின்ன வயசுல யாரோ அடிச்சுட்டு இருப்பாங்க, அந்த பயம் திரும்ப அந்த மாதிரி நம்ம அடி வாங்கக்கூடாதுன்ற அச்சம். வாத்தியார் அடிச்சு பயன்படுத்திட்டே இருக்குன்னு என்ன திரும்ப நீங்க அந்த தப்பு செய்ய மாட்டீங்க, செஞ்சா அடிப்பாங்கன்ற ஒரு பயம் வருவாங்க நமக்கு. பயம் எங்கிருந்து அப்படின்னு கேட்டா நினைவுனால் ஏற்படுற பயம், நினைவாற்றல் இருக்கிறதுனால ஏற்படுற பயம். உயிரச்சம் வந்து நினைவாற்றல்னால இருக்கிறது இல்லை, நினைவாற்றல்னால இருக்கிற பயம் அது வேற. அந்த பயம் அது பேர் தான் அச்சம் சொல்லிட்டான். உயிரோடவே இருக்கிறதுனால அது பேரு அச்சம். பயம் என்பது அச்சத்திலிருந்து மாறுபட்டது. உயிரச்சம் வேற, பயம் தான் அது. ஆனா அது பயம் இல்லாம அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் வேர்டு அச்சம். இறையச்சம், உயிரச்சம், இதுக்கெல்லாம் வந்து இயல்பா இருக்க வேண்டிய ஒண்ணு. இறைவனுக்கு அச்சப்பட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இல்ல ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு, இல்ல சமூகத்துக்கு, இல்ல மற்ற விஷயத்துக்கு, இல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு, தப்பு செய்யறதுக்கெல்லாம் அச்சமே இல்லாத, கூச்சல் அச்சமே இல்லாத ஆளா இருக்கிறாங்க. இங்க பயம் இல்லாத பயம், இங்க அங்க பயம் இல்லை. பயம்னா ஒருத்தர் பயன்படுத்திக்கிறதுக்கு இன்னொருத்தரை சாதகமாக்கிக்கிறதுக்கு. பயம்னா ஒரு கருவி, இன்னொருத்தரை பயன்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு கருவி. பயன்படுத்துறது, அச்சப்படுத்துறது. உங்களை அச்சப்படுத்துறதே இல்லை, அது இயல்பானது. நீங்க வந்து வெயிலுக்கு அச்சப்படுறீங்க, நிறைய வெயிலா இருக்குது, ஐயோ இந்த பயம் இல்லை, இது அச்சம். இப்போ பயத்திலேருந்து கொஞ்சம் மாறி பயம்னு சொல்லலாம். வெயில் பயந்து வெளியே போறப்பா அப்படிதான் சொல்றோம். நம்ம அச்சப்பட்டுன்னு சொல்றது இல்லை, வார்த்தையில நம்ம சொல்றது இல்லை. வெயில் பயந்துனே வெளியே போற, மழை பயந்துனே வெளியே போற, பயன்ற ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்குமே போடுறோம். ஆனா நான் என்ன சொல்றேன், பிரிச்சுக்குவோமே, அதை அச்சமாக்கிக்குவோம். இயற்கையோட அது இயல்பாகவே உண்மையாவே இருக்கிறத அச்சன்ற ஒரு வார்த்தையும், இதை பயம் ஒரு வார்த்தையும் பிரிச்சுக்கலாம். இல்லை எல்லாமே பயமா இருந்தாலும் அது வேற இது வேற, அந்த பயம் வேற இந்த பயம் வேற, அல்லது அச்சம் வேற பயம் வேற. இப்போ வெயிலுக்கு ஏன் பயப்படுறோம்? கருகிடும், தாகம் இருக்கும், மயக்கம் வந்துடும், சரியா போக முடியாது. இதுங்களை வெளியே எங்கெல்லாம் பார்க்குறோம், இல்லை நம்மளே அந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். திரும்பவும் நம்ம அதெல்லாம் ஈடுபடக்கூடாது, உஷாராக இருக்கணும். வெயிலில் போய் என்ன ஆயிட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருக்கலாம். பயம் நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன்? ஒரு பாதுகாப்பு. இல்லைன்னா பயமே இல்லைன்னா பாதுகாப்பு தன்மையே இல்லை. இப்போ இந்த இப்படி நல்லதா இருக்கிற பயமே கெட்டதாகவும் இருக்குது. பயப்படுறதுனால எதுக்குமே தன்முனைதனே இல்லை, செயல்படுறதே இல்லை. அவர் பெரியவர், அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அவன் குரு, அவன் கடவுளை புரிஞ்சணும், அவங்ககிட்ட நம்ம போய் கேள்வி கேட்கக்கூடாது.
அது மதம், அவ்வளோதான், கேட்கக்கூடாது. அது கல்லுன்னு நம்ம சொல்லக்கூடாது, பயம். இப்போ இந்த பயம் தப்பா ரைட்ட? அச்சம் என்பது மடமையடா ஒரு பாட்டு இருந்துச்சு, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இப்போ அச்சத்துக்கு அப்போ இது பயம், அது அந்த வார்த்தையை மாற்றி போட்டுக்கலாமா? இப்போ உயிர் அச்சம் இளைய அச்சத்துக்கெல்லாம் உயிர் பயம் சொல்ல மாட்டாங்க, உயிர் அச்சம் தான். அந்த கவிஞன் அந்த பாட்டில் ஏதோ தப்பு பண்ணி வச்சிருக்கான். உயிர் அச்சம் அப்படிதான் சொல்லுவாங்க, உயிர் பயம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உயிர் பயம் வந்துச்சுனாலும் பேசுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை எங்க இருக்கும்? அச்சப்படு, அச்சம் ஞானம் பயிர்ப்பு. இது அவசியமான ஒரு பெண்ணுக்கு நாள் வேணும். என்ன வேணும்? அச்சம் வேணும், பயம் வேணும்னு சொல்லிட மாட்டான் அந்த இடத்துல. அப்போ அச்சம் அவசியமானது, பயம் அவசியமற்றது. ரெண்டு விதமா. அவசியமான பயத்துக்கு பேர் அச்சம், அவசியமற்ற பயத்துக்கு பேர் அச்சத்துக்கு பேரு பயம். இப்ப ரெண்டா பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இப்படி பேச போறோம். இப்போ அவசியமற்ற அச்சம் அப்படின்றத நமக்கு தேவையில்லாம ஆக்கிடலாமே. இறைவன் அல்லது கடவுள் அல்லது உண்மை என்பது ஒண்ணுதான். இது எந்த யார் ஆளுக்கு ஒருத்தருக்கு மாதிரியான கடவுள் இல்லை இந்துக்கு ஒரு மாதிரியான கடவுள், வேற புதுசாக ஏதோ ஒரு மதம் இருக்குதுன்னாவோ இல்லை பழசா இருக்குதுன்னாவோ ஏதோ காலகாலமாக இருந்துங்கிற மதமோ நான் சொல்ல மறந்துருக்க மதமாக இருந்தாலும் கடவுள் ஆளாளுக்கு ஒரு மதம் கடவுளானா இல்லை. ஆனால் பயம் கொத்துறதுக்கான ஏற்படுத்தி வச்சுக்கிற கோட்பாடுகள் தான் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒன்று ஒருத்தர் மாதிரி பயன்படுத்துறான். இப்படி இருந்தால் தான் சரி ஒரு ஆள் சொல்றாரு, இன்னொரு ஆள் சொல்றாரு இப்படி இருந்தால் தான் சரி. நாமளே வரையறுத்துக்கிறதுக்கு விடுறதே இல்லை. நீ இங்க பிறந்துட்ட, இப்படிதான் நீ வாழணும். நம்ம பழக்கத்திலேயே வந்ததுனால அதுதான் சரின்னு வர ஒன்று கூட நம்ம சண்டை போட்டு இருப்போம். அப்படி பேசுறவங்க யார் தான்? ஒண்ணுமே இல்லாத நிராயுதபாணியா வரும்போது யார் தான்? குழந்தை இருக்கும்போது இருக்காரு, ஒண்ணுமே இருக்காது, அவருக்கு தெரியாது. இங்க கத்துக்கிறது மேல அவ்வளோ ஆர்வப்பட்டு அதுக்காக சண்டை போட்டுக்கிறாரு. ஏன் அவர் அந்த சரின்னு சொல்றாரு அப்படின்னா, பயத்தின் பொருட்டு அவர் ஒரு போய் சிக்கினார். என்ன பண்ணிட்டாரு? பயத்தின் பொருட்டு ஒன்றை போய் சிக்கினார். அவர் பயப்படுறாரு. ஏன்? டெய்லி சாப்பாடு, தூக்கம், பாதுகாப்பான ஒரு இடம், ஒரு அந்தஸ்து, இதுங்கெல்லாம் எங்க கிடைக்கும்? ஒரு சமூக அமைப்புல இருக்கும்போது தான் கிடைக்கும். சுதந்திரமான மனுஷனுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை, கஷ்டம். சுதந்திரமான மனுஷன் கூட வருமானம் வரது இல்லை. ஒரு சமூக அமைப்போட பின்னி தான் என்ன ஆகும்? இப்ப இங்க உயோகக்குடியில் ஒரு இந்து சமாச்சாரம் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லா இந்துக்களும் ஆதரவு தருவாங்க. அப்போ அங்க என்ன இருக்கும்? ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். புதுசா ஒரு மனுஷன் தேர்ந்தெடுத்துனா ஏன்னா அச்சம். நிறைய குருமார்கள்னு சொல்லிக்கணும்லாம் கூட அந்த பயம் வந்துட்டு. சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதியெல்லாம் நடக்கும் முன்னாடி கண்ணு முன்னாடியே எதுவும் கண்டுக்கிறது இல்லை. இறைவா எனக்கு தேவையில்லை முனை போயிருக்கு சிவசிவாட்டு. என்ன பயம் அப்படின்னா, கர்மம் இவனை ஒட்டிக்குமா, பாவ புண்ணியம் என்னை ஒட்டிக்கும், பிறவி எனக்கு கொடுத்துரும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் அறிவு வளருதோ அவ்வளோ பயம் வளரும். எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் அறியாமல் இருக்கிறானோ அவ்வளோ பயம் இல்லாம ஆயிடும். ஒரு பச்சை மண்ணு பாப்பை பார்த்து பயப்படணும்னா பயப்படாது. குழந்தை பிறந்த குழந்தை என்ன பண்ணாது? ஒரு பாம்பையோ ஒரு பெரிய விஷயமோ பார்த்தா பயப்படாது. எதுன்னா சாதாரண ஒரு அசைவு, ஏதோ ஒரு உயிரினம் அசையுது, அவ்வளோதான் பார்க்கும். பாம்பு திருப்பி போயிடுது, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அதுக்கு பயம் இல்லை, அந்த குழந்தைக்கும் பயம் இல்லை, அந்த பாம்புக்கும் அது தேவையில்லை. ரெண்டு பேருக்கிட்டுமே ஒண்ணுமே இல்லை. அதுதான் அங்க புலன்படுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குழந்தையும் தெய்வமும் பாட்டு நம்ம அதுதான் கேட்டோமே. ஒரு காலம் அதுக்காக நீங்களா இருக்கலாம். குழந்தை போல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கிறது இல்லை? பயம் இருக்கிறது இல்லை. ஏன்னா அதுனா இல்லை, அதுக்கு அக்கறை இல்லை, மன வளர்ச்சி இல்லை, தெரிவு இல்லை, அதை பத்தின இதை பத்தின தேர்ந்தெடுத்துல இல்லை, தெரியாது. தெரிய தெரிய தெரியும். எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளோ பயம் வந்துடுது. எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளோ பயம். நிறைய படிச்சுட்டே பூமி அந்தத்தில் ஆடுது, பூகம்பம் வரும், இப்படி ஆயிடுவோம், அசைஞ்சிருவோம், எப்பனா பிரேக் ஆனாதுன்னா ஒன்றும் பயம். கிருமியெல்லாம் கையிலெல்லாம் ஒட்டுது. ஒரு கேமரா மேன் எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா, எவ்ரி 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை போய் சோப்பு போட்டு கை கழுவுறாரு. பைத்தியம் ஆயிட்டாரு அவர் கிட்டத்தட்ட. ஏன்னா புக்கெல்லாம் படிச்சு கிருமிங்க நிறைய ஒட்டுது, அடிக்கடி கை கழுவுறது. இன்னும் சாப்பிடுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், போய் கை கழுவு டேபிள் உட்காந்துட்டு திரும்ப போய் கை கழுவு 2-3 வாட்டி கழுவிட்டு தான் சாப்பிடுவாரு. ஏன்னா அதை படிச்சுட்டு சில பேர் படிச்சதுனாலே தலைவலி இருக்கும். நிறைய வேலை வெயிலில் நடந்து போனோம்னா அவருக்கு தலைவலிக்குமா, மழையில் நெஞ்சா ஜுரம் வந்துடும், சளி பிடிக்கும். இதுங்கெல்லாம் கற்றுக்கிறதுனால உங்க பயத்தினால நமக்கு ஏற்படுற நோயே, மரணம் கூட பயத்தின் முடிவாக இருக்குது நிறைய பேருக்கு. இந்த பயத்தை வெல்லாம வேணாவா? பயம் சரியா தப்பா அப்படின்னு கேட்டா, அச்சம் என்பது வேற, அது அவசியம் இருக்கணும். ஆனா
இந்த மதம் சார்ந்த அதை சார்ந்த இது சார்ந்த இந்த பயங்கள்லாம் போறதுக்கு தெரிஞ்சுக்கிறத கடந்து தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சா பயம் வரும். எப்படி பாம்பு என்னை கடிச்சா நானே செத்துடுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எந்த பாம்பு பார்த்தாலும் பயம் வரும். பாம்புலேயே சில பாம்பு கட்டதான் சாவும். எல்லா பாம்பும் கட்டா சாவது இல்லை. கருநாகம் நாகமட்டம் கட்ட தான் சாவும். அது கூட கம்பல்சரி கிடையாது. சில பேருக்கு தான் பாய்சன் ஆகிடும் செத்துருவோம். எல்லாரும் சாவது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுச்சா என்ன பண்ண மாட்டான். அடுத்த ஸ்டெப் தெரிஞ்சதுன்னா பயம் இல்லை. புரிதலின் அடுத்த நிலை பயமற்ற தன்மை. பயம் என்பது புரிவதற்கான ஒரு சந்தர்ப்பம். பயமற்ற தன்மை அடுத்தது. மரண பயம் கூட அல்லது இரையச்சம் கூட உங்களுக்கு இல்லாம போயிடும். எப்போ அப்படின்னா புரிஞ்சிட்டீங்கன்னா பயமே இல்லாத ஒரு நிலை யோக நிலை. அவை எதுவுமே இல்லை. ஏன்னா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாருன்னா அவங்க இல்லை. எதுவுமே எந்த சமாச்சாரத்துக்கோ எந்த விஷயத்துக்கோ யாருக்கு காரணம் இல்லைன்னா நான் காரணம் இல்லை. அப்ப எனக்கு பயம் இருக்குமா? எல்லாம் எனக்கு இல்லை. எதுவுமே இல்லை. நான் சும்மா வெறுமனே வந்து செய்ய வேண்டிய வேலை தான். நான் செய்யற வேலையை சரியா செய்யணும். அவள் தான் எல்லாம் வெளியே ஏதோ ஒன்று பண்ணினுக்குது. ஏதோ ஒன்று ஒரு பிரில்லியன்ட் வந்து எல்லாத்தையும் பண்ணினுக்குது. நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நான் என் வேலையை சரியா செய்யணும். இந்த நிலை வந்துச்சுன்னா பயம் வருமா? ஆனா இங்கேயும் ஒரு பயம் இருக்குது. என் வேலையை நான் சரியா செய்யணும் இல்லையான்றது மட்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த அதுதான் நன்றினால ஏற்படுறது. அது பேர் பயம் இல்லை. இறைவன் மேல் ஏற்படுற நன்றி உணர்வா மாறிடுது. அப்போ பயத்தை கடக்கிறதுக்கு என்ன செய்யணுங்க? கொஞ்சம் தெரிஞ்சா பயம் வருது. இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சா பயம் போயிடுது. அப்போ பயம் வரும், நல்லது. கத்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். பயம் எதுக்கான சந்தர்ப்பம்? கத்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். நம்ம கடவுள் பயமுறுத்துறது இல்லது இயற்கை பயமுறுத்துறது, சீற்றங்களை வருது. இப்போ சுனாமி வருதுன்னு உடனே என்ன ஆகணும்பா? கத்துக்கிறோம். தூரமே எங்கேயோ ஒரு பூகம்பம் நடந்ததுனாக்கா இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய கருவிகளை பொறுத்துரும். சீக்கிரமா வருவாரு. ஒரு முறை ஏற்படுற ஆபத்துல அப்படின்னா அது இன்னொரு முறைக்கு புரிதல் ஏற்படுது. இப்போ பயப்படுற பயத்தால என்ன பண்ணிட்டோம்? ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தினோம். அப்போ ஒரு பயம் நமக்கு அவசியமா கொடுக்கப்பட்டது எதுக்கு? ஒரு அறியாமை நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவை ஏற்படுத்திக்கிறது தான். ஒரு தாகத்தை ஏன் நமக்கு ஏற்படுத்துறாங்க? குடிக்கிறதுக்கு தான். தண்ணி குடிச்சு திருப்தி அடைகிறதுக்கு தான். அப்படி நாமளே புரியறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பயம். ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பயம். பயமே இல்லைன்னா இப்ப அச்சம் தவிர அப்படின்னு ஈஸியா ஒருத்தர் சொல்லிட்டு தவிர்த்திடலாமா? தவிர்த்திட முடியுமா? அவ்வளவு சாதாரணமா நான் தவிர்த்திடலாம். எப்போன்னா அவரே சொல்ற தெய்வம் நீ என்று உணர். அச்சம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? தெய்வம் நீ என்று உணரணும். அப்ப எதுவும் தெய்வம் இல்லை. இங்க நானும் ஒரு தெய்வம் தான். நானும் ஒரு விசேஷமானவன் தான். நான் விசேஷமான நீங்க யாரு? எல்லாரும் விசேஷமானவன் தான். இப்போ ஒரு நாள் நான் கூட்டம் கூட்டி வச்சு நான் விசேஷம் சொல்லியிருந்தா மற்றவங்களாம் அவர் தொழுறதுக்கும் அவர் வணங்குறதுக்கும் ஆயிட்டாங்க. எல்லாருமே விசேஷம். பூமியில பிறந்திருக்கிற அத்தனையும் இறைவனால் ஆனது. அத்தனையும் ஒவ்வொரு விதத்துல ஒன்னொன்னு விசேஷம். ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு விசேஷம். அப்போ நீங்க பற்றி இழுக்கப்படுறீங்க. ஏதோ உழுந்து போறீங்க. உங்க கீழ்ச்சி போன சட்டை மாட்டி தொங்குறீங்க பாலத்துல இருந்து. அந்த கீழ்ச்சி போன சட்டை ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த ஊக்குல மாட்டி தொங்கும் போது ஆபத்துல கழட்டி போட்டுலாம் வானான்னு வச்சிருந்த ஒரு சட்டை. சில பேர் அதில் விசேஷம் இருக்கும். வீட்டிலே மாட்டி வச்சுருப்பான் நிறைய விஷயங்களை. ஃபர்ஸ்ட் காலி ஊத்த பொம்மை, தேவைப்படாத முடி, வளையல், கிளிப்பு, பின்னு இதுங்கெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. பழைய செருப்பு, ஃபர்ஸ்ட் வாங்கின செருப்பு, ஃபர்ஸ்ட் வாங்கின புக்கு அப்படின்னு நிறைய புக்கையாற்றி வச்சுருப்பாரு. அவர் ஒன்றும் அதை வச்சு எனக்கு பத்தல. இந்த இதில் சொல்லல விசேஷம். அதுக்காக நீங்க அதை எடுத்து வச்சுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ அங்கேயும் முட்டாள் எதையுமே தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. முட்டாள் தான் பண்றான் எல்லாத்தையுமே தப்பா தான். அறிவாளி தப்ப கூட சரியா புரிஞ்சுக்கிறான். நீங்க தப்பா பேசுனீங்களோட ஒரு அறிவாளி என்ன பண்ணிக்கிறான்? அதுல இருந்து சரியா புரிஞ்சுக்கிறான். இந்த பயம்ன்ற ஒரு உணர்வு நமக்கு விசேஷமான ஒரு அறிவை கொடுக்கறதுக்கு, மேலும் நம்ம ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் சாவுறாங்க. புத்தர் சொல்லி சொல்றாரு, பாரு எல்லாம் சாவுறாங்க, நீயும் சாவணுமா? வேற அங்கிருந்து வா, மீண்டு வான்றாரு. ஆனா என்ன பண்றான்? அப்போல என்ன மனுஷனுக்கு இந்த அறிவு இல்லை. என்ன இந்த வேற என்ன சொல்லுங்க? அவனும் தான் அவனும் தானே செத்து நான் சொல்லிடுவேன். அவனும் தானே அந்த அறிவு இல்லை. இங்க கூட சித்தர்கள்லாம் சொல்றாங்க, சாவு பிணங்களை கண்டு சாகர பிணங்கள்லாம் செத்து போன பணத்தை சாவு போற பணம் தூக்குதுன்றான். ஒரு பணம் தூக்கி போன என்ன சொல்றேன்? நீ நாளைக்கு சாவு போற பணம் தானே அப்படின்றான். அப்போ சொல்றவன் என்ன சொல்றவன்? நாளைக்கு சாவு போற பணம் தானே. அப்போ நம்மளை பயமுத்துறாரு. ஏன்னா அந்த பயத்தினால உங்களுக்கு வேற என்ன கத்துக் கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன்.
ஒரு பயம் எதுக்கு கற்றுக் ஒரு சிக்க வச்சுன்னு ஒரு வாதியார் மிரட்டுறாரு, எதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் போடுறாங்க, இல்லை பனிஷ் பண்ணுறாங்க, 5 நிமிஷம் வரையும் நிற்க வைக்கிறாங்க. என்னத்துக்கு? நீங்கள் சரியாக வருவீங்களா, நீங்கள் சரியாவீங்களான்ட்டு பயம் இல்லைன்னா இஷ்டத்துக்கு வரணும் போகலாம். அப்போ அது ஒழுக்கம் வருமா? ஒழுக்கம் நம்ம ஏற்படுத்திங்க வராது. பயம் இல்லைன்னாவே வராது. பயங்கிறது இப்போ வெளியே ஆளுநர் இல்லாம உங்களுக்கு நீங்களே பயப்படணும். வெளியே எல்லாத்துக்கும், உங்க மதத்துக்கு, உங்க ஜாதிக்கு, உங்க இனத்துக்கு, உங்க நாட்டுக்கு, உங்க மொழி எண்ணிக்கை, எல்லாத்துக்கும் நீங்க பயப்படுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு நீங்க பயப்படணும். அப்பதான் ஒழுக்கம் வரும். ஆமா, ஒழுக்கம் வரும். எல்லாம் அப்படி வரும். பயப்படணும். என்ன வரும்? அந்த பயம் வரணும்னாக்கா உங்களுக்கு புரியணும். இப்போ என்ன புரியணும்? எனக்கு பிறவி இருக்குது, நான் இப்ப தப்பு செஞ்சேன்னா எனக்கு பின்னாடி தப்பு செய்யறேன், எனக்கு தப்பு நடக்கும். இல்ல பிறவி இல்லை, இப்பவே நான் எதனா செஞ்சேன்னா தப்பா, எனக்கு எதனா தப்பா வரும். நான் சரியா செஞ்சா எனக்கு சரியா வரும். நான் அடுத்தவங்க அடிச்சா என்ன வேற யாருன்னா அடிப்பாங்க. நான் இன்னொருத்துக்கு தப்பு செஞ்சேன்னா எனக்கு புரியணும். இது மற்றவங்க சொல்றதுனால இல்லை, எனக்கே புரிஞ்சுதான் நான் என்ன பண்ண மாட்டேன். சரியா? அப்போ அந்த புரிதலுக்கு ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஊடகமா இருக்கிறதுக்கு பேரு அப்போ அவசியம் இல்லையா? பயம் அவசியம். அவசியம் தான். ஆனா என்ன பயம் அவசியம்? தனக்கு தானே பயப்படுத்துதான் ரொம்ப பெரிய விசேஷம். ரெண்டாவது ஆளுக்கு ஈஸியா பயப்படுவோம், நிறைய காரணங்கள்னால. யாரும் அவனுக்கு பயப்படுறது இல்லைங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்காகவும் பயப்படுறாங்க, தனக்கு மட்டும்தான் ஒருத்தர் பயப்படுறது இல்லை. இந்த உலகத்துக்காக நிறைய பேர் பயப்படுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக அடுத்தவங்க பயந்து போய் பேசுறான். இப்போ ஏதோ அடுத்த பேர் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தன்னுடைய உண்மையான ஆசைங்கள்லாம் விட்டுறான். நல்லா குடிக்கணும்னு ஆசை இருக்கும். ஐயோ ஒயின் ஷாப் போனால் அவன் தப்பா நினச்சிருவானேன்றதுக்காக குடிக்கிறது இல்லை. ஃப்ரெண்டுக்குள்ளவே இருப்பான், எல்லாம் தம் அடிப்பாங்க. இது தம் அடிக்கிறதில்லை, உயர்ந்தவன் சொல்லிட்டான். அவன் சிறுவே குடிக்க மாட்டான். 4 பேருக்கு நீங்கள் அறிவு பற்றி வச்சோன்னா குடிக்கிறது இல்லை. அவன் நல்லவன்டா, நம்மள மாதிரி கிடையாது, அவன் சிகரெட் குடிக்க மாட்டான்ட்டீங்கல்ல, அதுக்காக பயப்படுறான். எல்லாருக்காகவும் பயப்படுத்தி இங்கே எல்லாருக்குமே எளிமையாயிடுச்சு. ஒரு மருத்துவரை பார்த்து பயப்படுறது, ஒரு பெரிய அதிகாரியை பார்த்து பயப்படுறது, எல்லாரை பார்த்து எல்லாருமே பயப்பட கத்துக்கணும். ஆனா தன்னை பார்த்து யாரும் தனக்கு பயப்படுறது. அதுதான் அப்படி பயப்படலைன்னா தான் நீங்களே தான் உங்களுக்கு அதுவே தண்டிக்குது. நீங்களே வேண்டிட்டு வேலை குத்தி தொங்க வேண்டியதுதான். நீங்களே வேண்டிங்கன்னே வேலை குத்தி மாட்டி விட்டுருவாங்க. நீங்களே வேண்டிப்பீங்க, இறைவா எனக்கு அது கட்சி தானே முருகா, இல்லை ஏதோ ஒரு பேரை சொல்லி இன்னைக்கு பௌர்ணமி நிறைய பேர் வேலை குத்தி தீர்ந்துருப்போம். முருகர் கோயிலில் மலேசியாவில் இல்லை, ஒரு இடத்துல ஒரு மாதிரி போட்டு இப்படி குத்தி இப்படி குத்தி இதெல்லாம் நடந்துருக்கும். இதெல்லாம் ஏன்? தனக்கு தானே பயப்படாத யாரும் முன்னேறவே முடியாது. ஞானம் அடையறது இல்லையோ, ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்வின் இன்பத்தையே அனுபவிக்க முடியாது. தன்னை ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை, தன்னை மதிக்கிறது இல்லை, தன்னை ஒரு ஒழுக்கத்துல வச்சுக்கிறது இல்லை. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, சிவா சொன்னாரு, இல்ல தாத்தா சொன்னாரு, மாமா சொன்னாருன்னா எங்க இருந்து வாழ முடியும்? இது உள்ள சுயத்துல இருந்து ஏதோ ஒண்ணு சொல்லுது. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள இருந்தும் ஒண்ணு வழிநடத்துறதுக்கான ஒண்ணு இருக்குது. உனக்கு தெரியும் ஒண்ணு தர்மமா தர்மம் இல்லையாட்டு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. இதை நீ செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரியும். இதை யாருன்னா ஒருத்தர் என் குரு சிவவாய்க்கர் தான் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு குரு அவரு, எல்லாருக்கும் சொல்லணும்ன்ற அவசியம் இருக்கு இல்லை. எல்லாருக்குள்ளவுமே அது இருக்குது. எல்லாருக்குள்ளும் தான் அது சொல்லுது, வழி நடத்தவும் பார்க்குது. ஆனா அதை மட்டும் தான் இவன் மதிக்கிறது இல்லை. அது மட்டும் படுத்துவான், காலையில் 4 மணிக்கு எழுந்தணும், தியானம் பண்ணணும்னு சொன்னா அதில் எழுந்துக்கலாம், திரும்பவும் படுகிறான். யார் சொன்னது? யாருக்கு பயப்பில்லை? அவன் எழுப்புச்சு, எழுதுது, திரும்ப சொல்றாருன்னா எழுந்துட்டு ஒரு 1 நாள் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. நான் 7 மணிக்கு தானே ஆஃபீஸுக்கு போகிறேன், 4 வரைக்கும் பத்துனுங்கிறேன்றான். யாருக்கு பயப்பில்லை? ஆனா 7 மணிக்கு பயந்து வர்றான் ஆஃபீஸுக்கு. யாருக்கு பயப்படுறான்? ஒரு நிர்வாகத்துக்கு பயப்படுறான், ஒரு கம்பெனிக்கு பயப்படுறான். அவனுக்கு பயப்படுறது கரெக்ட். ஆனா அவனும் பயப்பட மாட்டேன்றான். வெளியே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பயப்படுறான். ஏன்னா அடுத்த சோர்லாம் போயிடும். இதெல்லாம் விஷயம் தெரியுது. நீ இதுக்கு பயப்படலைன்னா உனக்கு ஞானம் எல்லாம் போயிடும், உங்க சந்தோஷமே எல்லாம் போயிடும், நிறைவே இருக்க முடியாது. மேஜரான ஒரு விஷயத்தை விட்டுறான். அது ஒரு கணக்கு தெரியலன்னு வச்சுக்கிறான். அதுதான் இவன் வழிநடத்தின எதுவும் தெரியவே இல்லை. அது தெரியலையா? ஒருத்தர் சொன்ன சொல்றோமே, சொல்லும்போது நீங்க பிடிச்சி வேண்டியதுதான். இது பாரு இருக்குதுப்பா,
உனக்கு நீ பயப்படுத்தான் விசேஷம். பயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வரம். அது அவனுக்கே பயப்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திட்டு தான் ஒன்றும் பெரிய விஷயம். மனுஷனுக்கு மட்டும்தான் ரொம்ப 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 தெரியும் எப்படி பயப்படணும், எப்படி பயப்படாதுன்ட்டு. பசி எடுக்கும்போது ஒரு விலங்கு, ஒரு புலி, ஒரு சிறுத்தைங்க பசி எடுக்கும்போது அந்த மானை அப்படி தெத்துது. அந்த ஃபோட்டோவில் போட்டு வச்சுக்கலாம். பசி அடங்கிட்ட பேர் அந்த சிறுத்தையை தொட்டு தடை கொடுத்துருக்கு. எப்படி இது சாத்தியமாகுது? அப்போ தேவை வரும்போது சைவம் அசைவம் அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது இல்லை. பசி எடுக்கும்போது சாப்பிடணும், அவ்வளோதான். சாப்பிட்ட பிறகு அதை பற்றின அக்கறை இல்லை. ஆனால் உன் பயம் வேற மாதிரி ஆக்கி வச்சுக்கிறான். அவனை ஏதோ ஒருத்தன் யாருன்னா சொல்கிறாங்க, அவர் அதை சொல்லிட்டாரு, இவர் இதை சொல்லிட்டாரு, அந்த சித்தாந்தி இதை சொல்றாரு, இந்த சித்தாந்தி இதை சொல்றாரு. இப்படி பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள தெரியும் இது சாப்பிடலாம், இது சாப்பிடுவானா, இதை செய்யலாம், இதை செய்யவானா, இதெல்லாம் யாரோ சொல்லிட மாட்டான். உங்களுக்கு அருள் கூர்ந்து உங்களுக்கு பயப்படுது. யாருக்கு பயப்படுதா? உங்களுக்கு எது பயப்படுவாங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டு நடத்தணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்றது சரிதானா நீங்க உங்களுக்கு கேட்டு நீங்க வழி நடத்தி நீங்க உங்களுக்கு பயந்து சரியா இருந்தது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பயம் அவசியமானது. பயம் என்ன? வாழ்க்கையில் இல்லை, எங்கேயுமே வெற்றி பெற முடியாது. பயம் அவசியமான ஒன்று. ஆனா அர்த்தமா இருக்குதான் பாருங்க. அர்த்தம் இல்லாததுக்கெல்லாம் பயந்துக்கிறான், தேவையில்லாததுக்கெல்லாம் பயந்துக்கிறான், சட்டப்பட்டு இல்லையேன்னு பயந்துக்கிறான், கீஞ்சி போச்சுன்னா இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு பயந்துக்கிறான், வாழலாமா வாழக்கூடாதான்னு பார்க்குறான், இயல்பா வர ஆசை தப்பா ரைட்டாக பயந்துக்கிறான். ஏன்னா அந்த சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி பார்த்துட்டு என்னென்னவோ யோசிச்சுக்கிறான். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனி அரசாட்சி. எல்லாருக்கும் இருக்குதுங்க. அது யாருக்குள்ள எனக்கு இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. மனுஷனை பிறந்தா எல்லாருக்குமே அது உண்டு, அது வழி நடத்தும். அதுக்கு பயந்து நடங்க என்று இது